வான்மையில் வளாது பெய்க, மணிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஹர ஹர நம பார்வதி பதையே, ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். இங்கே செவியுறுபவர்கள் அனைவரும் சிவபக்தர்கள். உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன். சிவபெருமான் அருளை பெற வேண்டுமா, அவர் உள்ளத்தை கவர வேண்டுமா, சங்கீதம் படியுங்கள். ஆம், சிவபெருமான் சரியை கிரியை யோகத்துக்கு கட்டுப்படுவாரோ இல்லையோ யாமறியும் பராபரமே, ஆனால் கண்டிப்பாக இசைக்கு கட்டுப்படுவார். இதற்கு இரு பெரும் அறிஞர்களை சாட்சி. ஒன்று இலங்கை வேந்தன் ராவணன். சாம வேதத்தை காம்போதி ராகத்தில் பாடி, வீணை வாசித்துக் கொண்டே காம்போதி ராகத்தில் பாடி எம்பெருமானை மயக்கினார். அதேதான் முக்கோடி வாழ்நாள் பெற்றார். யாராலும் வெல்லப்படா என்ற பெருவரம் பெற்றார். அந்த காம்போதி ராகத்துக்கு சிவபெருமான் அவ்வளவு இறங்கி வருவார். இதே கருத்தை நம்முடைய தமிழில் வேதம் எழுதினாரே, தமிழ் 3000 என்ற நூலை திருமந்திரம் என்று நாம் போற்றுகிறோமே திருமூலர், அவர் குறிப்பிடுகிறார். வேட்டவி உண்ணும் விரிசடை நந்திக்கு நாம் இளம் காட்டவும், நாம் இளம் காலையும் மாலையும் ஊட்டவும் தானே உள்ளம் குளிர்விக்கும் பாட்டவிதானே பாலதிவ்யாமே. வேள்வியில் இடப்படும் அவிர்வாகத்தை உண்கின்ற சிவபெருமானுக்கு நாம் என்ன கொடுத்து விட முடியும்? அவனிடம் என்ன இல்லை நாம் கொடுப்பதற்கு? காலையும் மாலையும் சிவபெருமான் உள்ளம் குளிர்விக்கும் பாடல்கள் பாடுவதே சிறந்த பக்தி. இதே கருத்தை கம்பரும் சொல்லுவார். காராறு மேனி கருணாகர மூர்த்திக்கு ஆராதனை என் அறியாமை ஒன்றுமே. இறைவன் இல்லாத அறியாமை, அதனால் அதை நான் கொடுத்தேன் அப்படின்பார். இந்த பாட்டாலே பரமனை மயக்கிய ஒரு நாயன்மாரை பற்றி பார்க்கவிருக்கும். அவர்தான் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார். திருநீலகண்டர் என்பது அவர் பெயர். யாழ் அவர் வாசிக்கின்ற கருவி. பாணர் அவர் பிறந்த குலம். பாணர்கள் என்றால் பாட்டு பாடுபவர்கள். இசைக்கருவி வாசித்து பாட்டு பாடுபவர் பெயர் பாணர்கள். திருநீலகண்ட யாழ்ப்பாணர். இது எர்க்கத்தம்புலியூர் என்ற ஊர். அங்கே பாணர் மரபில் அவதரித்தவர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர். இவர் மனைவியும் இசையில் வல்லவர். மதங்க சூடாமணியார் என்ற திருநாமம் கொண்டவர். இருவரும் சிவபெருமான் மீது அளவில்லா அன்பு கொண்டவர்கள். ஒவ்வொரு சிவத்தலமாக சென்று யாழ் மீட்டி சிவபெருமானை போற்றி துதித்து பாடல் பாடுவார். இவ்வாறு அவர் இசையமைத்து பாடல்கள் பாடிக்கொண்டிருந்தார். ஒரு முறை அளவாய் அழகன் வாழும் கோலமா மதுரைக்கு வந்து அந்த சோமசுந்தர மூர்த்தியை மனமுருகி பாடி வேண்டிக் கொண்டிருந்தார். அந்த ஆலயத்துக்கு வெளியே நின்றுதான் அந்த காலத்தில் பாடல்கள் பாடுவார்கள். இவர் ஆலயத்துக்கு வெளியே நின்றதை அந்த ஆலவாய் அழகன் கண்டான், கேட்டான், மயங்கினான். தமது தொண்டர்கள் கனவிலே வந்து நாளை அந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணரை எமது ஆலயத்துக்குள்ளே அழைத்து வாருங்கள் என்று. அதேபடி மிகவும் சினம் கொண்டவர் சிவனை நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இசைக்கு குழந்தையாக மாறி விடுவார். அதான் நம்ம அன்பே சிவன் சொல்லியிருக்கோம். அவரை எப்பேற்பட்ட கோவத்தை இருந்தாலும் நம்ம மனம் உருகி அன்பாலே பஞ்சாச்சரம் சொன்னாலோ ஒரு பாட்டு பாடினாலோ சிவபெருமான் உருகி நம்ம வந்துடுவார். அந்த யாழ்ப்பாணர் பாட்டுக்கு மனம் உருகி வந்து உள்ளே ஆலயத்துள்ளே வர சொல்லுங்கள் என்றார். மிகுந்த மகிழ்வோடு சிவபக்தியோடு திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அந்த
சோமசுந்தரர் ஆலயம் உள்ளே செல்கிறார். மீனாட்சி அம்மனோட உடனுரைகாரே சொக்கநாத பெருமான் அந்த ஆலயம் உள்ளே செல்கிறார். அங்கே தரை ஈரமாக இருக்கிறது. தரை ஈரமாக இருந்தால் யாழில் இருக்கும் நரம்புகள் தளர்ந்து விடும் அல்லவா? அப்போ இசை நன்றாக இருக்கு. இசை தெரிந்தவன் அல்லவா, சர்வஞன் அல்லவா சிவபெருமான். பாணருக்கு சுந்தர பலகை இடுங்கள் என்று ஆணையிட்டார். ஒரு தங்கத்தால் செய்த பலகை ஒன்றை பாணருக்கு அளித்தனர். அந்த பலகை மீது இருந்து கொண்டு திருநிலை யாழ்ப்பாணர் எம்பெருமானை போற்றி பாடினார். பல நாள் அங்கே தங்கியிருந்தார். பல காலம் சென்று ஆலயம் சென்று யாழ் மீட்டி பக்தியுடன் பாடி வழிபட்டார். இந்த பாட்டு பாடிக்கொண்டு இருக்கும் போது திருநல்லூர் பெருமணத்திலே அவருடைய சிவசோதியில் கலந்தார் யாழ்ப்பாணர். நல்ல இசையோடு தமிழ் செய்யும் திருஞான சம்பந்தரின் நட்பு இவருக்கு கிட்டியது. திருஞான சம்பந்தர் செந்தமிழ் மொழியாலே பாடிய பாடல்களை இவர் யாழிலே இசையமைத்தார். அதனால் இவரை செந்தமிழ் பாணனார் என்றும் கூறினர். இன்னிசையால் தமிழ் பரப்பும் திருஞான சம்பந்தர் பாராட்டி பல காலம் இவரை தம்முடனே வைத்திருந்தார். இவர் இறைவன் அருட்புகழை இசையோடு கூடி வணங்கியதால் சுந்தரமூர்த்தி அவர்களை திருநீல கண்டத்து பாணார்க்கும் அடியேன் என்று போற்றினார். நன்றி, வணக்கம்.